251 ஞான பாட்டில் முதல் 2 எழுத்தை பாடுகிறோம். ஞான பாட்டு 251 முதல் 2 எழுத்துகள். மகா அதிசயங்களை செய்தலை குறிப்பிட்டு உபதிரவத்தின் பாடத்தை இலக்கமாய் கிடைத்த இந்த பாடலை பாடுகிறோம். பாடுங்கள் அல்லேலூயா நாங்கள் பாவங்களால் மனதினாலும் வாக்கினாலும் செய்தினாலும் எதிரான பாவங்களை செய்து ஒரு நித்திய தண்டனைக்கு தக்கியவராக இருக்கிறவர்களை கூப்பிடுகிறோம். கடவுளே, பாவநாயகிடம் திரும்பியவராயினும் கர்த்தாவே, நாங்கள் ஞான விசுவாசமும் தூய உள்ளவர்களாய் ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவத்தை மாற்றி எங்களை தூய்மையாக்கியவர்களும் தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைப்பதே உங்களுடைய மக்களாலே எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்தவர்களும் கிறிஸ்துவே, உலக மீட்பரே, எங்களுக்கு இறங்கும் எங்கள்
அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசம் கொள்ளும் எவரும் பெற்றடைந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி தந்திருந்தார். இந்த அளவிற்கு அவர் உலகத்தின் மேல் அன்பு கொண்டார். அவருடைய திருநாளுக்கு ஞான பாட்டு 130 3 கவிகளின் வழியாக புகழ்ந்து துதிப்போம் பாருங்கள். நீர் மாக்களுக்கு ஆசிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு திருவை செய்திருக்க வேண்டும் என்று உம்மோடு பசுத்தாவியோடு என்றென்றும் ஜீவித்த அசலனான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பழைய அது எஸ்ஐயாவுக்கு 5ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் கிடைக்கிறது. எஸ்ஐயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கும் முறையாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வரைபகுதி எஸ்ஐயா 5:1-7 வரை. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய காசத்தோடலை குறித்து என் நேசர் கேட்ட ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு காட்சி தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குடர் காட்சி செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆடையையும் உண்டு பண்ணி அது நல்ல காட்சி பலன்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பலன்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீங்கள் செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போது நான் என் திராட்சை தோட்டத்தை செய்ததை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலிகளை எடுத்து போடுவேன். அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அது மிதி கொண்டு போகும். அதை பாழாக்கி விடுவேன். அதில் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் மூச்செடியும் எரிஞ்சிலும் உழைக்கும்.
அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று அறிவித்தார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியும் நாட்டு யூதாவின் மனுஷரே. அவர் இதோ பொறுமை நீதி காப்பாற்றுகிறார், இதோ முறைப்பாடு வாசிக்க முதலாம் அதிகாரம் 7 முதல் 21 வசனங்கள் யாக்கோபு முதலாம் அதிகாரம் 7 வசனங்களுக்கு வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிகழவில்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமானும் பேசுகிறதற்கு பொறுமையானும் கோபிக்கிறதற்கு தாமதமானும் எதிர்கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுகையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்புகளை ஐந்து முதல் 15 வசனங்கள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போது என்னை அறிவிக்கவர்களிடம் போகிறேன். ஆனால் உங்களுடைய எவரும் எங்கே போகிறேன் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து நேரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது ஒன்றையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கண்டு கொள்ள கருத்துக்கள் தவறானது என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவருடைய கருத்து தவறானது ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவருடைய கருத்து தவறானது ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் கூடிய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார். தந்தையுடைய யாவும் என்னுடைய எனவே நான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்று இருந்தது. அந்த விசுவாசத்தை பசித்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை மாற்றோம் அறிவிக்கும் வணக்கம் நிகழ்வுகளை சமூகத்தில் கடந்து வருவது நான் திருவிழை ஆசீர்வாதம் பார்க்கின்றேன். இந்த ஆண்டவரை அறிந்து அழைத்து எல்லாவற்றையும் நமக்கு முதலிடத்தில் கொடுக்கின்ற வாழ்க்கை வருமானம் குறைவிலே இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை ஆண்டுக்கு நாங்கள் உபதேசிக்கின்ற பிள்ளைகளுக்காக தெரிவிக்கிறோம். கத்தோடைய நடத்தலை ஆண்டுகளுக்கு ஆண்டவரை கொண்டு கொண்டிருக்கிறது
அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற ஒவ்வொன்றும் அந்த நிறைவை பரிமாற்றத்தை தெரிவிக்கிறாங்க. அவர்களுடைய தெய்வீக நடத்தலை சுவாமி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்களை இந்த பாவங்களுக்கு கொடுத்து அதை நாம் இளைஞரே பதிவிடவும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியாக இருக்கவும் பெருமை கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தில் வந்திருக்கின்ற கிறிஸ்டி ஜெபஸ்ரீ தலைவர்களை கூறுகிறோம். நம்முடைய தரத்தினால் அவரை ஆசிரியர்கள் என்னுடைய கல்லூரி படிப்புகளும் பரீட்சைகளிலும் தீர்மானங்கள் என்னுடைய எதிர்காலத்தினுடைய தேவைகள் அனைத்திலும் அவருடைய பணிகள் இந்த நிலைகளை அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் எல்லாவற்றையும் கூட இருக்கிறோம். எல்லாம் நீட் தந்திருக்கிற ஆண்டவர் உயர்த்தல் எப்போதும் இல்லாமல் எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய எத்தனையான ஆட்சியர்கள் அதை நிறைவேறியிருக்கிறார். ஆண்டவர் என்னை இதுவரைக்கும் உடம்பிருக்கிறார்கள் நன்மையோடு வாழ்க்கை இனிமேல் நடத்துவார் என்ற நம்பிக்கைக்குரிய வேண்டுதல் ஆண்டவன் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் அவ்வளவு கூட மறக்கும்படியான நாட்களாக இருந்த நாட்கள் காரணங்களும் இருந்து வழிகாட்டுவதை சத்தமே அருமையாக வேண்டியிருக்கிறார்கள். சந்தோஷ சமாதானம் கலந்திருந்து இன்னும் அநேக ஆண்டுகள் அவர்கள் மாசம் ஏற்படாததை தெரிகிறோம். கத்தரி மட்டும் அவர்கள் நகரங்களை ஆசிரியர் எதிர் சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து அவருடைய கருத்திலே கொடுப்பது அந்த இந்த குடும்பம் திறமைக்கு ஆசிரியத்தில் அதற்காக நன்மையாகும். அவருடைய பயன்படுத்த உறுப்பினராக வருகிறேன். அவர்கள் நான் எதிர்ப்பினுடைய நினைவுகளை தன்னுடைய இடத்திலே அவர்கள் அறிக்கை செய்யும். எதிர்காலத்திலே நன்மைக்குரிய ஒரு குடும்ப வாழ்க்கை அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். சட்டத்தை அதற்கும் இந்த தேவை வருடத்தை தந்து அந்த இந்த சபையில ஒரு சாட்சியான குடும்பத்தை இருக்கிறேன். அந்த அவர் மேற்கொள்வதற்கு ஏற்ற திருவிழை அரண்மனையாக செலுத்தியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நடத்திருக்காங்க. இதுவரைக்கும் இருந்ததுக்காக நன்றி செய்திருக்கிறார்கள். கொடுக்கிறார்கள். நாளைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் இந்த ஒரு சபையுடைய அநேக காரியங்கள் இதுவரையும் பயன்படுத்திருக்கோம். அதற்குரிய நலன்களை மக்களின் குடும்பமும் தொடர்ந்து பெறுவதற்கு நான் செய்கிறேன். இந்த வாசிக்கப்பட்ட ஒவ்வொருடைய அதன் பேரிலும் ஆண்டுகளின் அறிவில் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் எதிர்காலத்திலும் திட்டங்களிலும் பிரவேசிக்கின்ற ஆண்டுகள் இந்த இடத்திலே அவர்கள் ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வழிகாட்டுவது கிறிஸ்துநாம சமாதானம் சிறப்பான குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பொருள் என்று சொல்லும்போது ஆண்டுகளை உயர்த்தி பாடுகின்ற ஒரு நாயகராக இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான அனுபவங்களை கொடுக்கிறார். அதில் இந்த அவருடைய திருக்குறள் தோழர்கள் பாடல்கள் நமக்கு நாளைக்கும் ஏற்கனவே அறிவித்துள்ளது போல அந்த அறிவிப்புடைய சகோதரி திருமதி ஐயாவும் இந்த நாளிலும் அந்த செய்தியை அவருடைய ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படக்கூடிய அசைன்மெண்ட் அவங்க நாளை கடந்த மாதத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தருணம் கொடுக்கப்படவில்லை. அதை நன்றித்தவர்களும் அவருடைய வாழ்க்கையிலும் இதை உபயோகப்படுத்தி அவர்கள் செய்வது உற்சாகப்படுத்துவதும் இருக்கிறாங்க. ஒரு ஆசீர்வாதம் கற்றுக்காங்க. இந்த நாடுகளுக்குரிய ஆசீர்வாதம் முதல்ல அவர்களுக்கு தொடர்ந்து அருள் இந்த பாடல்களும் நாம் செய்கின்றோம். அன்பான வார்த்தைகள் உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று சொன்னார். மகன் சொன்னாங்க, நான் பொதுவாக டென்த்து ப்ளஸ் டூ பிள்ளைகள் அந்த கோவிலுக்கு போதுமே 5:41 பயப்படாதே தெரியாத நான் உனக்கு குழந்தைகளை பிடித்து சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சொல்லியிருக்கீங்க. நீ உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வளர்ந்து நான் பிள்ளை சொல்லி தருவீங்க. வளர்ந்து எல்லாம் எக்ஸாம் எழுத போறீங்க. அப்போ ஆண்டு இங்கே வருங்க.
பிடித்து வலது கை அவங்க அம்மாவும் சொல்லி அனுப்பிட்டே இருக்காங்க. என் பிள்ளை மட்டும் கொஞ்சமாக மாக்கான படித்து போட்டுருந்தாங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு வாக்காவும் இப்போ வார்த்தை தான் படித்து போட்டுட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை படிக்கிறது மூலமாக நான் எந்த மக்களில் எல்லாருமே இருக்காங்க, படிச்சிருக்காங்க, படிச்சிருக்காங்க. பார்த்துட்டு ஒவ்வொருவருக்கும் ஆண்டு நாமங்களே வார்த்தைகள் ஒரு முறை அத்தியாவசிய ஒரு பிரச்சனை அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதே பிரச்சனை முடிச்சோடனே ஒருத்தர் வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, ஐயா இது சொன்ன ஒரு உதாரணம் ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக போச்சு. இது சொன்னது ஏற்கனவே உதாரணத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஏன் சொல்லுன்னு சொன்னால் ஒரு தமாசம் நடந்தது. ஒரு கல்யாணம் ஒருத்தர் போயிருந்தாராம். கல்யாணம் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த சாப்பிட்டு ஐயா முதல் பதிலே பார்த்துட்டேன், ரெண்டாவது பதிலே பாட்டுக்கீங்கன்னு கேட்டாராமா. ஏற்கனவே முதல் பதில் சாப்பிட்டு போயிட்டு ரெண்டாவது பதிலே பாட்டுக்கும் போது அந்த டாக்டர் சொன்னாராமா, என்னமா கேட்டு உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீவ சக்தி அதிகம் சொன்னாராம். ஜீவ சக்தி அதிகமாக ரெண்டாவது வந்துட்டேன், உங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி அதிகம்னு சொன்னாராமா. அது மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து இந்த ரெப்பிட்டு வரதான் செய்கிறது இருக்கட்டும். இன்னைக்கு ஆண்டுக்கு இருக்கிறனால யோகா பற்றி தான் சொல்கிறோம். நம்ம யோகா நீங்கள் அதிகமாக படிக்க மாட்டேன்னு நினைக்கல, என்ன செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு போராட்டமாக சப்ஜெக்ட் தான் இருக்கும். எவ்வளோ பேர் படித்து முடிச்சுட்டீங்க, யோகா முழுக்க படிச்சுங்களே கைதுக்குள்ளே பார்க்கல. கைது பிரைத்தலாக தோற்றம் அதெல்லாம் எவ்வளோ அழகான காரியம்னா படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் பண்ணிடுங்க. இந்த யோகன் பத்திரிகை யோகன் புத்தகத்தை எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு பேப்பராக வச்சுருக்காங்க. யூனிவர்சிட்டியில் இந்த எம்ஏ லிட்ரேச்சரில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் யோகனுடைய பேப்பர் ஒன்று உண்டு. அது எவ்வளோ மதிப்புன்னு பார்க்கல. அது மட்டும் இல்லை, நான் பார்த்தீங்கன்னா டிஜிபி வந்திருந்தாருங்களா, விஜயகுமார் இருந்தார். வீரப்பன் போயிட்டு பிடிக்கிறது தான் முக்கியப்படுத்தவர். இந்த விஜயகுமார் என்ன புக் எழுதியிருக்காரு, என்ன இருக்காருன்னா, நான் வீரப்பனை பிடிக்க போகும்போதெல்லாம் தோல்வி அடைவேன். தோல்வி அடைந்து போனதெல்லாம் நான் பைபிள் அவர் சொல்றாங்க ஒரு காரியம் சொல்றேன். என் வீட்டில் ஒரு பைபிள் வச்சிருப்பேன். அந்த பைபிள் அடிச்சு நான் என்ன படிப்பேன் சொன்னால் யோபனுடைய சட்டத்தை படிப்பேன். யோபன் சட்டத்தை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு உற்சாகமாக இருக்க தேவன் சொன்னார், பல முறையவன் தோற்று போனார். அந்த வாழ்க்கையில் ஒரு அடிப்பட்ட வாழ்க்கை, பரிதாபமான ஒரு வாழ்க்கை, பல சமயம் தோற்று போனார். ஆனால் கடைசியாக வெற்றி பெற்றார் சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு உற்சாகமாக இருக்க அந்த யோகனுடைய புத்தகத்தில் படிக்கும் பொழுது யார் வருகிறது, ஒரு இந்து டிஜிபி யோகா பற்றி புத்தகத்தை படித்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த யோகனுடைய புத்தகம் எவ்வளோ மறக்கமானது படிக்கணும். இதில் தெரியும் ஆரம்பம் இருந்தாலும் கூட முடிவு சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் சொல்லப்படுகிறது. சரி, அப்போ யோகா பற்றி நீங்கள் அதிகமாக கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிறது ஆளும் ரொம்ப சந்தோஷமாங்க. நிறைய நீங்கள் அது மட்டும் இல்லை, விஞ்ஞான கருத்துக்கள் 77 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோகா பற்றி நீங்கள் ஆழமாக படிச்சீங்கன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி 77 விஞ்ஞான சம்பந்தமான காரியம் சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமி என்ன செய்யப்பட்டிருக்கிறதா படிச்சிருப்பீங்க. பூமி எங்கே தொங்குகிறது, அந்தரங்கத்தில் தொங்கி இருக்குன்னு. பூமி வந்து அந்தரங்கத்தில் எங்கே படிச்சிருக்குது, யோகில் அதை படிச்சிருந்தா அந்த கடிலையோ அவரே வந்து சொல்றாரு. பூமி வந்து பூமியை தொங்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அது எதை பற்றி சொல்றாங்களா, யோகனுடைய புத்தகத்தை படித்து அது கலிலியோ என்கிற பெரிய விஞ்ஞானி உண்மை சொல்கிறார். அப்படி 77 விஞ்ஞான கருத்துக்கள் இந்த யோக புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்கள் ஆழமாக படித்தாலும் சரி, மறுபடியும் தெரியும் தாங்க இல்லை. சரி இருக்குங்க. இப்போ நம்ம குடும்பமாக சொல்லியிருந்தேன். ஒரு கேள்வி காரியம் நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா கேள்வியெல்லாம் இதே வரும். கொஞ்சம் நல்ல நல்ல பேச்சு தான் வந்துருக்கு. எதுவும் தெரியுது, ஆனால் ஐயன் போனேன். சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகா பற்றி முதல்ல வந்து வாசிக்கலாமா? யோகா கொஞ்சம் எடுத்துங்க. முதலாவது வசனம்
சன்மார்க்கம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளக்குமாய் இருக்கிறான். முதலாவது மனித பற்றி சொல்லும் பொழுது யாரோ மந்திரி வைத்து பார்க்கிறது அரசியல்வாதி. அப்போ அவனுடைய குவாலிட்டி உலக பிரகாரமாக நிறைய காரியம் சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அப்படி சின்ன சொல்லுவாங்க, அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. இங்கே பார்க்கும் பொழுது முதல் வருஷத்திலேயே யோகனுடைய குணாதிசயம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து இருந்தான். ஒரு அழகாக சொல்லும். முதல் வருஷத்திலேயே யோகனுடைய வாழ்க்கை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அன்பான தெய்வ ஜனத்தை நம்முடைய வாழ்க்கை எப்படியாக காணப்படுகிறது. சமீபத்தில் சர்ச்சைக்கு போயிருந்தேன். போகும்போது எனக்கு பின்னாலே படுத்து ஒரு பையன் உட்காந்து இருந்தான். பையன் உட்காந்துட்டு செல் பார்த்துட்டு இருந்தான். செல்லில் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தான். அதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. பின்னாடி வந்து செல்லை பார்த்துட்டு என்ன பார்த்துருக்கான், கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்து என்ன தப்பில்லை பார்த்துட்டு பண்ணி ஆஃப் பண்ணிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப ஆன் பண்ணி கிரிக்கெட் மேட்ச் பார்த்தான். எல்லாரும் சொல்ல முடியாது, சொன்னால் அப்படியே கிரிக்கெட் பச்சை அப்படியே எடுக்கணும்ட்டு பார்த்தாம என்ன பண்ணி போன போயிடுது. இப்போ பாருங்க எவ்வளோ கடினமான காலம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது யோகனுடைய வாழ்க்கை மிக உன்னதமான வாழ்க்கை. உத்தமனாக காணப்படுகிறார். சன்மார்க்கம் உத்தமன் போது சன்மார்க்கும் போது கொஞ்சம் உலக பிரகாரமாக நல்ல ஒரு நீதியுள்ள நல்ல பையன், நல்ல ஆள். சன்மார்க்கும் போது பொருளாதார மக்களே அவரை பற்றி நல்ல சாட்சி சொல்லக்கூடிய தான் சன்மார்க்கம் சொல்வாங்க. இன்னைக்கு பார்க்கும் பொழுது அங்கே யாரெல்லாம் சாட்சி யோகை பற்றி யாரெல்லாம் சாட்சி சொல்லாமல் பார்க்கும் பொழுது முதலாவது யோகை பற்றி யார் சொல்றாங்க? 1ஆம் அதிகாரம் 1ஆம் அழகாக சொல்லிட்டார். உத்தமன், பிறகு சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து 10 பேரும் சாட்சி சொல்றார். அடுத்து யார் சொன்னாங்கன்னா சாத்தானே சாட்சி சொல்றாரு. நம்ம நல்லவங்க நம்ம சாட்சி சொன்னா பரவாயில்ல. அவங்க நம்ம பற்றி நம்ம எளிமை விரோதி நம்ம பற்றி என்ன சொல்றாரு? சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று 8வது பார்த்தீங்களா, இந்த ஒன்று 9வது 1வது அதற்கு சாத்தான் பாத்தீங்களா என்ன சொல்றான்? சாத்தான் சொல்றாரு. யாரை பத்திங்க? யோகை பத்தி சாத்தான் சொல்றாங்க. நீ அவன் வந்து தேவனுக்கு பயந்த மனுஷன் எல்லாமாக கிடைக்க எப்படியும் சாத்தான் வந்து யோகத்துக்கு சாத்திரம் போது அவர் கர்த்தருக்கு பயந்து மனுஷன் சொல்றார். யோகம் தான் என்ன அவருக்கு ரெட்டிப்ப நன்மையை கொடுத்தது இல்லை. நம்மளா ஒரு கேள்வி சொல்ல முடியல. ஆனால் பையன் எத்தனை பிறந்தாங்க மறுபடியும் அதே 7 தான், அதே 3 தான். ரெட்டிப்ப நன்மை எப்படி இருக்குங்க சொல்லுங்க. 14 கிறிஸ்தவம் என்ன சொன்னாரு? நான் முகமுகமாய் ஆடலை தரிசிப்பேன். அப்ப 7 பேர் எங்க செஞ்சுப்பாங்கல்ல பரலோகத்தில் இருக்கிறார்கள். 7 பிள்ளைகளும் 3 பிள்ளைகள் பெண் பிள்ளைகளும் எங்க இருப்போம். அப்ப இங்க பிறந்தது இப்ப இது போல இங்கோட தான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? அவங்க பிள்ளைக்காக சொன்னாரு. அது 99 வயசு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, யாராவது பிள்ளைகள் செத்து போனாரு சொன்னு நம்பாதீங்க. ஏன் நம்பாதீங்கன்னு சொன்னா இந்த அட்ரஸ் இப்படி தான் மாறி இருக்குது. நான் பிள்ளைகளையும் பேராம் அமெரிக்கன் இருக்கேன். நான் என்னது எனக்கு பிறகு நான் எங்க போவேன்? பிள்ளைகளையும் பேராம் கமன் அட்ரஸ் தான் மாறி போச்சு. சாப்பிட்டு சொன்ன மாதிரி 10 பேர் அங்கே இருக்காரு. இப்போ இந்த 10 பேர் போயிருங்க கேட்டுடுவாங்க. அதனால ஒரு ஆடு மண்ணா இருக்கிறத கருத்து குறைஞ்சு அதே தான் நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை யோகை போல கஷ்டப்படணும்னு சொல்லலை. கஷ்டத்தை ஆண்டு போல யோகை போல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கருத்துக்களை வழிநடத்தி உழைப்பார்கள். ஆமென்.
அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிம்பிள் இருக்கு, அதான் கவனிச்சிங்கன்னா அதில் 2 சிம்பிள் இருக்கு. ஆல்ஃபா ஒன்றுங்களா கிரீக் லெட்டர், ஆனால் அதுவாகவும் ஆதி மட்டும் என்ன சிம்பிள் பார்த்தீங்கன்னா என்னதான் செஞ்சுக்க வந்து பார்க்கணும். என்னது அது பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா IXS, அது ஒரு லெட்டர் லாட்டின் டேர்ம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜீசஸ் த சேவியர். அப்போ அந்த ஜீசஸ் சேவியர் வந்து இன்னும் வந்து கிரீக்கில் பார்த்தீங்கன்னா இசஸ் தான் சொல்லுவாங்க. ஈசஸ் வந்து ஈசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐ தான் என்ன ஃபர்ஸ்ட் ஐ. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் அப்படி அது பார்த்தீங்கன்னா ஜீசஸ் த சேவியர் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்றது தான் என்னதுங்க. அதுக்கு சொல்லிட்டு தெரிஞ்சு நாளைக்கு யாராச்சும் என்ன அது ஐஎஸ்எஸ் போட்டு என்ன அது அப்படின்னு கேட்டாங்க. என்னோட இன்சூரன்ஸ் சொல்லிடுறாரு. இது வந்து ஐஎஸ்எஸ் ஜீசஸ் சேவியர் ஆஃப் மேன்கைண்ட். அப்போ ரட்சிகர் இது வந்து காண முடியுது. அதையும் நீங்கள் படித்திருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய கம்போது நிறைய சிம்பிள் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியல, அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இனி வரக்கூடிய காலங்களில் வெளியே அதே போட்டோம் அப்படின்னா மக்களுக்கு அது அந்த செய்திகள் சொல்வதற்கு எல்லாம் இதில் நீங்கள் உங்களை எடுத்துக்கொண்டு உதவி செய்வதற்கு நன்றிகளை நாங்கள் வருகின்ற நல்ல அந்த தலைவர்கள் ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் எப்பொழுது வேண்டிய அவர்கள் டாக்டர் 2 விதம் இருக்கிறதை பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத உங்களுக்கு தேங்க்யூ. Amen.